எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மசாலா புரோட்டா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏற்கனவே 2 விதமான நான் புரோட்டா செஞ்சு காட்டியிருக்கிறேன். இன்றைக்கி மசாலா புரோட்டா. இந்த புரோட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை. இதுக்கு நம்ம குருமாவெல்லாம் தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. டிஃபன் பாக்ஸு வெறும் பாக்ஸாக தான் வரும். வாங்க இப்போ மசாலா புரோட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ மசாலா புரோட்டா செய்கிறதுக்கு ஒரு தட்டம் எடுத்து வச்சுருக்குறேன். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு போடுறேன். 1/4 கிலோ மைதா எடுத்துருக்குறேன். 1/4 ஸ்பூனு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு. இந்த சர்க்கரை சால்ட்டெல்லாம் நல்லா ஒன்று சேர கலக்கி விட்டுருங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோவுக்கு ஒரு முட்டை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டிடணும். மாவு பிணைகிறதுல தான் நம்மளுக்கு புரோட்டா நல்லா சாஃப்டாக வரணும். நல்லா இந்த மாதிரி அகலத்தட்டில் பிணையணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிச்சன் மேடையை கூட சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வச்சு தேய்ச்சிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். மாவு தொட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி இருக்கணும். கொஞ்சம் மேலே காஞ்சி போயிடாமல் இருக்க எண்ணெய் தடவிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்காங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், இருக்கட்டும். மூடி வச்சுருவோம். மாவு பிணைஞ்சு வச்சாச்சு, ஊறிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற அந்த மசாலா ரெடி பண்ணணும். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 கேரட் எடுத்து சிரைவி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வணக்கி விடலாம். இப்போ மசாலா வதக்கிறதுக்கு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் தான் விடுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது சோம்பு, கொஞ்சம் போல் சீரகம், ஒரே ஒரு துண்டு நச்சு வச்சுருக்கிற இஞ்சி, இப்போ இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். இந்த மசாலாக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நம்ம புரோட்டாவுக்குள்ள வச்சு தேய்க்கும் பொழுது எங்கேயாவது ஓட்டை பண்ணிருச்சுன்னா அந்த உள்ளே வைக்கிற மசாலா பூரா வெளியில் வந்துடும். அதனால் இது நல்லா வதக்கிடணும். அப்புறம் என்ன பாருங்கள், நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டால் இப்போ நல்லா வதங்கி சுருண்டுருச்சு, கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த டேஸ்ட்டில் நம்ம சிரைவி வச்சுருக்கிற கேரட்டு இதையும் சேர்த்துக்கலாம். கேரட்டு நல்லா வதங்கணும். வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு வெறும் மல்லித்தூள். இதுக்கு மிளகாத்தூள் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடலை. 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போதைக்கு தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பு குறைச்சி வச்சுருக்கிறேன், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி விடலை. அதாவது வரன்னு இருந்தால் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. நான் தண்ணி விடலை. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், கேரட்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு புரோட்டாக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணியே விடாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சிடணும் மசாலையை. இப்போ இதில் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கோங்க. இந்த குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளார புரோட்டாவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. எடுத்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாம், இதுக்கு சின்னதாக இருந்தாலே போதும். எப்போதும் புரோட்டாவுக்கு பிடிக்கிற அளவு பிடிக்கக்கூடாது. இது கொஞ்சம் சின்னதாகவே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம்.
1/4 கிலோவுக்கு 7 உருண்டை வந்திருக்குது. இப்போ இதை எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி வச்சிடணும். இதுவும் ஒரு 5 நிமிஷம் ஊறணும். இப்போ இருக்கட்டும் 5 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி கிச்சன் மேடையோ இல்லை சப்பாத்தி கட்டையோ ஏதோ ஒன்றில் வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் கிச்சன் மேடையில் தான் வச்சு தேய்க்க போகிறேன். லைட்டாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வீசுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்லாமே தேய்ச்சாச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கீழே நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை தேய்ச்சோமோ அதை வீசிக்கலாம். உங்களுக்கு வீச முடிஞ்சால் வீசிக்கோங்க, இல்லைன்னா தேய்ச்சி கூட போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற மசாலா இதை எடுத்து இப்படி போட்டுக்கணும். இது இப்படி போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவிக்கோங்க. மடக்கின பக்கத்தை கீழே வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வீச தெரியாதவங்க இது மாதிரி நல்லா கரெக்டாக தேய்ச்சிக்கோங்க. மடக்காட்டி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ இதில் பாருங்க மசாலா வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். மடக்கித்தான் வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ இதே மாதிரியே எல்லாமே செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ எல்லாமே தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு நான் வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தாலும் வச்சுக்கலாம். எனக்கு தோசைக்கல் அது இது குழிக்கல்லாக வேணும். தோசைக்கல் என்கிட்ட குழிக்கல்லாம் இங்கே தோசைக்கல் இல்லை, அகலமாக இருக்குது. எண்ணெய் போட்டோம்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடும். அதனால நான் வடைச்சட்டியே வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் நெய் விடுறேன். இந்த மாதிரி நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. தேய்ச்சி வச்சுருக்கிறேன் இந்த புரோட்டாவை உள்ளே வச்சுக்கலாம். அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது. இப்போ இது ஓரளவு வெந்ததை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வெந்தோன்னா திருப்பி போட்டுக்கோங்க. தேய்ச்சி மடக்கின பக்கம் ஃபஸ்ட்டு போடுங்க எண்ணெய்க்கில் போடும் பொழுது. இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த மடக்கின பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கணும். அந்த நெய் கொஞ்சம் கூட குடிக்கல பாருங்கள், அப்படியே இருக்குது. மசாலா பரோட்டாங்கிறதுனால என்னன்னு தெரியல, அந்த ஊற்றுன நெய் ஃபஸ்ட்டு ஊற்றுனது அப்படியே இருக்குது. இப்போ வெந்துருச்சு. ரெண்டாவது போட்டதும் பாருங்க சூப்பராக வந்துருக்குது. இப்போ பாருங்க நம்ம மசாலா பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா அப்படியே பார்க்கும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் கேரட்டு இந்த மசாலையெல்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்பொழுது புரோட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அந்த மசாலா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுவும் நம்ம நெய்யிலே பொரிச்சு எடுத்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. ரெண்டாவது நெய்யெல்லாம் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட நெய் போட்டிங்கனால போதும். இந்த மாதிரி குழியான தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு சட்டி இருந்தால் இரும்பு சட்டியில் போடுங்க. நீங்கள் சாதாரண அலுமினிய வடைச்சட்டி, சில்வர் வடைச்சட்டி இதிலலாம் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயை குடிச்சிடும். நான்ஸ்டிக்லேயும் எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் போல் நெய் போட்டாலும் அப்படியே இருக்கும். எல்லாமே நம்ம சுட்டு எடுக்க முடியாது, அந்த நெய் அப்படியே இருக்கும். இப்போ நான் இதை ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பாருங்க அந்த மசாலையெல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சூட்டோடு சாப்பிட்டிங்கன்னா வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரெண்டுமே சாஃப்டாக இருக்கும். பாருங்க இப்போ நான் சாப்பிட்றேன். நெசமாலுமே நல்லா இருக்குங்க. நெய் வாசத்துக்கலாம் நல்லா இருக்கும். தொட்டுக்கணும்னுலாம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், இதே சாப்பிட்லாம் ஃபுல்லாக.
ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம அந்த மென்று சாப்பிட்றதுக்கு புரோட்டாலாம் வந்து ஒவ்வொரு கடையில் கூட நம்ம சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கடிசாக இருக்கும். இது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா பூ மாதிரி நல்லா அப்படியே மென்று சாப்பிட்றதுக்கு பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.